பாஜக அல்லாத கட்சிகளுடன் மட்டுமே அதிமுக கூட்டணி. 2026 தேர்தலில் பாஜகவுடன் நிச்சயமாக கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டம். வழக்கறிஞரை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை பூக்கடை காவல் நிலையம் முற்றுகை. வழக்கறிஞர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்களுடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆலோசனை. மருத்துவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. ராஜஸ்தான் இடைத்தேர்தலில் அதிகாரியை தாக்கிய சுயேட்சை வேட்பாளர் கைது செய்யப்பட்டதால் வன்முறை வெடித்தது. தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே டயர்களை கொளுத்தியதால் போக்குவரத்து முடங்கியது. டெல்லியில் புகைமூட்டம் மற்றும் காற்று மாசு காரணமாக 200 விமானங்கள் தாமதம். வெளிச்சம் குறைவு இருப்பதால் விமானங்களை தரையிறக்க முடியவில்லை என தகவல். துணை முதலமைச்சர் உதயநிதி டி ஷர்ட் குறித்து புதிய மனுக்களை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் நீதிபதி உத்தரவு. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய சோதனையில் ஆயுதங்கள், வெடிமருந்துகள் சிக்கியது. வன்முறை நீடிப்பதால் காவல்துறை அதிரடி நடவடிக்கை. சென்னையில் பிசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வீடு உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனை. போயஸ் கார்டன், தீநகர் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்ட். கோவையில் லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான இடங்களில் இடி ரெய்ட். மார்டின் கொழுமநீர் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை. திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. கன்னியாகுமரியில் பரவலாக மழை பெய்வதால் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சென்னையில் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போலீஸ் பூத் அமைக்கப்படும். ஒவ்வொரு காவல் மையத்திலும் தலா 10 காவலர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என சென்னை மாநகர காவல் ஆணையரகம் அறிவிப்பு. விழுப்புரத்தில் சூறாவளி காற்றுடன் இடி மின்னலுடன் பெய்த கனமழை. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி ஆறாக ஓடியது. சென்னை விமான நிலையத்தில் 1.75 கோடி ரூபாய் மதிப்புள்ள கடத்தல் தங்கம் பறிமுதல். கொழும்புவில் இருந்து சென்னை வந்த 3 பயணிகள் கைது. அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் புறக்காவல் நிலையம் அமைக்க நடவடிக்கை. நோயாளிகளுக்கு கைகளில் அடையாள டேக் கட்டும் வரை கொண்டு வரப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. சென்னையில் கடந்த 10 ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்கள் மோதல் தொடர்பாக பதிவான வழக்குகள் எத்தனை? விவரங்களை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகை கஸ்தூரியின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். தலைமறைவான கஸ்தூரியை கைது செய்ய தனிப்படை போலீஸ் தீவிரம். டெல்லிக்கு செல்வது உலைக்களத்திற்குள் நுழைவது போல் உள்ளது. காற்று மாசு அதிகரித்துள்ளது குறித்து பிரியங்கா காந்தி விமர்சனம்.